பாரதியாரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட மனைவி செல்லம்மா பாரதியும் மகள்கள் தங்கம்மா பாரதியும் முகுந்தலா பாரதியும் என்ன ஆனாங்கன்ற பதைப்பதைப்பு நமக்கு இருந்தது. அதை பத்தி பாப்போமா? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். மகாகவி பாரதியின் இந்த வரிகளோடு உங்களுடன் உமா பாரதி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். பாரதியார் மறைஞ்ச பின்னாடி தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் அவருடைய குடும்பத்துக்காக ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. 1921 செப்டம்பர்ல 11ஆம் தேதி பாரதியார் மறைஞ்சார் இல்லையா, அதே செப்டம்பர் மாசமே மக்கள் எல்லாம் சோமதேவ சர்மான்ற ஒருத்தர் தலைமையில கமிட்டியை நிறுவினார்கள். அவர்கள் அந்த கமிட்டியில நண்பர்களும் உறவினர்களும் தமிழ் மக்கள் பலரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாரதியார் குடும்பத்துக்கு ஆளுக்கு 12 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த பணத்தை சேகரித்து பாரதி குடும்பத்திற்கு தந்து உதவினாங்க. பாரதி சொன்னார் தெரியுமா, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர்னு வ.உ. சிதம்பரனார் கப்பல் கட்டும் போது அந்த நிறுவனத்துக்கு பாரதி பாடின பாடல், அந்த பாடல் அவரது குடும்பத்துக்கே ஒரு நன்மையை பெற்று தந்ததுன்னா இதை விட பாரதியாரோட வாழ்க்கை நிதர்சனத்தை நாமெல்லாம் எப்படிங்க உணர முடியும்? வாங்க இன்னும் பல சுவாரஸ்யமா தொடர்ந்து பார்க்க போறோம். உங்களுடன் உமா பாரதி சேனல்ல இணைஞ்சிருங்க. முக்கியமா மறக்காம உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.